நடிகர் ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் இடையேயான விவாகரத்து பிரச்சனை நாளுக்கு நாள் பேசுபொருளாவே மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இவங்களோட விவாகரத்து வழக்கு விசாரணைக்காக ஆர்த்தி மற்றும் ரவி நேத்து கோர்ட்ல ஆஜரானாங்க. அந்த வகையில ஆர்த்தி ரவி தான் எங்களோட 2 பசங்களையும் பாத்துக்கணும் அப்படின்னும், மேலும் ரவி மாசம் 40 லட்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னும் ஆர்த்தி குடும்ப நல நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்கிறதா உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாச்சு. ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள ரவி இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னு தகவல் வெளியாச்சு. என்னதான் இது இவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் 2 பேருமே பொதுவெளியில ஒருத்தர் குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிடவே இது பொதுமக்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. ஆர்த்தி கடைசியா வெளியிட்ட அறிக்கையில எங்க குடும்பம் பிரிஞ்சு போக காரணமே கெனிஷா தான். அவ ரவி வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. மத்த குடும்பங்கள் மாதிரி எங்களுக்குள்ளயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இவ்வளவு நாள் ரவி எங்க கூட தான் இருந்தாரு. ஆனா இப்ப கெனிஷாக்காக இப்படி எல்லாம் டிராமா பண்ணி எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. இதுதான் உண்மைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்த்தியோட இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ரவி மறுத்திருந்தாரு. ஆனா என்னதான் ரவி ஒரு பக்கம் ஆர்த்தி வச்ச குற்றச்சாட்டுகளை மறுத்தாலும் மக்கள் அவரை விமர்சனம் பண்ணிட்டு தான் வராங்க. அதை தொடர்ந்து கெனிஷாவையும் ரொம்ப மோசமா திட்டி பேசிட்டு வராங்க. ரவி மற்றும் ஆர்த்தியோட இந்த பிரச்சனை தொடங்கும் போதே அதுல கெனிஷாவோட பேரும் அடிபட்டுச்சு. அப்பவே மக்கள் பலரும் ஒரு குடும்பத்தை கெடுத்துறாதீங்க அப்படின்னு கெனிஷாவை திட்டிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப ரவி கெனிஷாவை இப்படி வர விமர்சனங்களையும் தாண்டி பொது நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு வரவே இப்ப கெனிஷாவை மக்கள் ரொம்ப மோசமா திட்டி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில இதுக்கெல்லாம் கெனிஷாவே இப்ப ரியாக்ட் பண்ணிருக்காங்க. கெனிஷா அவங்க இன்ஸ்டாகிராம்ல குடும்பத்தை பிரிச்சவ, விபச்சாரின்னு இப்படி தகாத வார்த்தைகளால இவங்களுக்கு வந்த மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணி கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு புரியுது உங்க எல்லாருக்கும் உண்மை என்ன, என்னோட வலி என்னன்னு தெரியாது. அதனால என்ன ரொம்ப ஈஸியா இப்படி மோசமா பேசிடுறீங்க. என்னை பத்தி நீங்க பண்ற யூகங்கள் உங்களை காயப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும்னு கடவுள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். சத்தியமா சொல்றேன், அப்ப நான் யாரையுமே தடுக்க மாட்டேன். குற்றம் நிரூபிக்கப்பட்டா சட்டப்படி மற்றும் உங்களோட தண்டனை என்னவோ அதை சந்தோஷமா ஏத்துப்பேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் என் மேல கொஞ்சம் வெறுப்ப காட்டாம இருக்க முடியுமான்னு கெனிஷா கேட்டிருக்காங்க. மேலும் நான் என்னோட போஸ்டோட கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி பயந்து ஓட மாட்டேன். நான் யாருக்கும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்னோட முகத்துக்கு நேரா சொல்லுங்க. நான் என்னோட பக்கம் இருக்கிற கதை என்ன, நீங்க உண்மைன்னு நம்புற அந்த நபர் சொல்ற பொய்கள் என்னன்னு காட்ட முடியும். நீங்க அவ்வளவு உறுதியா இருந்தா என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படி சோசியல் மீடியால வெறுப்ப கக்கறத நிறுத்துங்க. நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவ, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, ஆனா ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்களோட கொலை மிரட்டல், அபியூஸ், பாடி ஷேமிங், உண்மைகளை பொய்யாக்குறதுன்னு இதெல்லாம் என்ன எவ்வளவு பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பேசுறது எல்லாத்துக்கும் கர்மா இருக்கு. உண்மை என்னன்னு சட்டப்படி தெரிய வரும்போது அந்த கர்மா உங்களை என்ன பண்ண போகுதுன்னு நான் பார்க்க கூட விரும்பல. என்னை பத்தி தப்பா பேசுற எல்லாரையும் கடவுள் கிட்ட ஒப்படைக்கிறேன். கடவுளே, நான் அழுவுறது கேட்கலையா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கடவுள் கிட்ட கோரிக்கை வைக்கிற வகையில கெனிஷா போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, கடவுளே நீதான் இந்த பாதையை எனக்காக தேர்ந்தெடுத்த, நான் உங்களுக்கு நம்பிக்கையை தரேன், நான் எல்லாரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உண்மையா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சும் எனக்கு வேதனையை கொடுக்குற எல்லாரையும் ஒப்படைக்கிறேன். ஏதாவது ஒரு வழியில வெளியே கொண்டு வாங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன பஸ்மமாக்கிருங்க, இல்லனா உங்ககிட்ட அழைச்சுக்கோங்க, நான் சரணடைறேன் அப்படின்னு கெனிஷா மத்தவங்க பேசுற கடுமையான சொற்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், உண்மை என்னன்னு தெரியாம பேசுறீங்க, உண்மை சீக்கிரமே வெளியே வரணும்னு கடவுள் கிட்ட கேட்கிற வகையில போஸ்ட் போட்டிருக்காங்க. கெனிஷாவே ஒரு ஹீலர், இப்போ அவங்கள ஹீல் பண்ண கடவுள் கிட்ட கேட்கிற அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நெட்டிசன்கள் கெனிஷாவோட போஸ்டுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.